அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. மதுரையில் நடைபெறவுள்ள தாவேகா மாநாட்டு திடலுக்கு செல்லும் பிரதான சாலையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், மேம்பால பணிகள் நடைபெறுகின்ற அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுதே தெரிகிறது என்னும் பட்சத்தில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன காவல்துறை தரப்பிலிருந்து? பூங்குழலி, தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு அக்கட்சி தொண்டர்களிடையே எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதோ அதே அளவிற்கு சர்ச்சையும் அதனால் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஏற்கனவே 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பம் சாய்ந்தது, மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின் பேரில் பேனர்கள் அகற்றுவதற்கான நடவடிக்கை, இப்படி அடுத்தடுத்து பல சவால்களை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினருக்கு இந்த மாநாட்டு திடலுக்கு செல்லக்கூடிய இந்த சாலை, அதாவது மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி வளையங்குளம், இந்த இடத்துல பாலம் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கட்டுமான பணிகள் காரணமாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் சர்வே சாலைகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கு. இந்த பணிகள் தொடங்கி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் மேலாக நடைபெற்று வந்து கொண்டிருப்பதாக இப்பகுதியில் மக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பகுதியில் வாகன போக்குவரத்து அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த பகுதிக்கு பாலம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை அடுத்துதான் இந்த பாலம் கட்ட தொடங்கப்பட்டிருக்கிறதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த கட்டுமான பணிகள் காரணமாக இந்த பகுதியில் நாளை நடைபெறவிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. அதாவது இப்பவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சிறிது நேரத்திலேயே எத்தனை வாகனங்கள் அணிவகுத்து செல்லுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பொதுவா ஒரு மாநாடு, எந்த ஒரு அரசியல் கட்சி மாநாடா இருந்தாலுமே கூட அதற்கு தொண்டர்களின் நிர்வாகிகளின் வருகை அதிகமாக இருக்கும். அதுவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்கனவே ஒரு முன் அனுபவம் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் அந்த லட்சக்கணக்கான தொண்டர்களின் கூட்டம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமே ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும், அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பல மணி நேரம் காத்திருந்து அந்த மாநாட்டிற்கு வந்த தொண்டர்கள் ஊர் திரும்ப வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு இந்த சாலை ஒரு பெரும் சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இது குறுகிய சாலை. ஒரு வாகனத்தை இன்னொரு வாகனம் முந்தி செல்ல முற்படும் போது ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சாலையின் பள்ளத்தில் வாகனங்கள் கவிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. எனவே காவல்துறை இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல இந்த மாநாட்டிற்கு வரும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் ஜாக்கிரதையாக வந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இப்போதைய நிலையா இருக்கு. நாளைய மாநாட்டில் இந்த சாலை எந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசலால் சம்பிக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு சவாலாகவே இருக்கு. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ். அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.